2026 நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்கெங்கே அலோகேட் பண்ண போகிறேன், எப்படி டைவர்சிஃபை பண்ண போகிறேன், எதில் எந்த பர்சன்டேஜ் யூஸ் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கிஷோர், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ட்ரேட் அச்சீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். நம்மளோட யூடியூப் சேனல் கொடுத்ததாக இருக்கட்டும், நீங்கள் பண்ண கமெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னோட நியூ இயர் விஷஸ் ஃபார் 2026. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோட ஃபண்ட் அலோகேஷன்ஸ் நான் இந்த வருஷம் என்னென்ன இடத்துல பண்ண போகிறேன்றதை தெளிவாக சொல்கிறேன். நான் அதுக்கான ரீசனும் என்னன்னு சொல்கிறேன். கொஞ்சம் தொண்டை சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து டோட்டலாக மாற்றலாம் இருக்கேன். ஒரு ரீஷஃப்லிங் தான் இது. ஏன்னா எப்போவுமே ஒரு போர்ட்ஃபோலியோவை நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த 100% போர்ட்ஃபோலியோவை ஒரே இடத்துல வைக்கக்கூடாது. எப்போவுமே தேர் ஷுட் பி அ டைவர்சிஃபிகேஷன் இன் டிஃப்ரெண்ட் அசெட்ஸ். ஸோ அது கோல்டாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், ஈக்விட்டிஸாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், கிரிப்டோஸாக இருக்கலாம். ஸோ அதில் வந்து வி ஹேவ் டு ஆல்வேஸ் டைவர்சிஃபை இட். ஸோ எங்கே மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் நமக்கு இந்த வருஷம் கிடைக்கும்னு தெரியுதோ அங்கே நம்ம வந்து டைவர்சிஃபிகேஷன் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஆஸ் அ ப்ரொஃபஷனல் நான் என்னோட இதில் இந்த வருஷம் நான் என்ன பிளான் வச்சுருக்கேன்றதான் அதில் ரிவீல் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு திங் இஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜர் அப்டேட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, சார் நீங்கள் சில்வர் சொல்லிட்டு இருந்தீங்க ரொம்ப வருஷமாக சில்வர் வாங்குங்கன்ட்டு, நல்ல ரேட் ஏறிடுச்சுன்ட்டு. ஸோ உண்மையிலே நம்ம சில்வர் வந்து ரொம்ப வருஷமாக நான் ஆக்சுவலி அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சது அரௌண்ட் 60 rupees ப்ளஸ். அந்த டைமில் வந்து ஐ ஸ்டார்டட் அக்யூமுலேட்டிங் சில்வர். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ ஆல்மோஸ்ட் இட் வாஸ் அரௌண்ட் 20% கிட்ட நான் சில்வர் மட்டுமே ஃபிசிக்கல் தான். நான் எப்போவுமே நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும், ஐ டோன்ட் கோ ஃபார் ETFs. கோல்டாக இருக்கட்டும், சில்வராக இருக்கட்டும், ஐ டோன்ட் பை இட் இன் ETFs. ஐ கோ ஃபார் சில்வர் ஆர் கோல்ட் இன் ஃபிசிக்கல் ஃபார்ம். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னோட போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட ஒரு 20% சில்வர் மட்டும் இருந்துச்சு, ஃபிசிக்கல் சில்வர். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து சில்வர் 281 கரெக்டாக இந்த மண்டே பார்த்தீங்கன்னா 281 ஐ கேவ் ஆல் மை சில்வர் பொசிஷன்ஸ். எதுனா ஐ மீன் ஃபிசிக்கல் சில்வர் எல்லாத்தையும் வித்துட்டேன். 281 ஐ சோல்ட் இட் அவுட். ஏன்னா எனக்கு ஹை வாலடைலிட்டின்னு மட்டும் இல்லாமல் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. நான் வந்து 65 rupees 67 rupeesல வாங்கினது. ஒன்ஸ் சில்வர் பிரேக்ஸ் அபவ் 65,000, ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக 66,000க்கு மேலே எனக்கு டெய்லியில் க்ளோஸ் ஆகிடுச்சு நாள். ஐ வில் கோ ஃபார் அ பை இன் சில்வர். ஸோ கண்டிப்பாக வந்து வி ஆர் கோயிங் டு see a நியூ ஆல் டைம் ஹை. உடச்சதுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸே நமக்கு மினிமம் 74,000. ஸோ 66,000 மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் 8,000 rupees கேஜிக்கு வந்து உங்களுக்கு சில்வர் ஏறும். ஸோ இன்னும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, மக்கள் என்ன பண்ணலாம்னா, கோ ஃபார் சில்வர். ஓகே, உங்களுக்கு கோல்டு எந்த அளவுக்கு ப்ரெஷியஸ் மெட்டலோ சில்வரும் ப்ரெஷியஸ் மெட்டல் தான். கோல்டு எந்த அளவுக்கு ஏறிச்சோ அதே மாதிரி தான் சில்வரும் ஏறிட்டு இருக்கு. ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா சில்வரோட ரேட்ஸும் ஏறிட்டு தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு கிராம் சில்வரோட விலை நீங்கள் வெறும் 80 ரூபா தான். நீங்கள் 80,000 வச்சிருந்தீங்க, 1 கிலோ சில்வர் வாங்கி வந்து வீட்டில் வச்சிடலாம். சில்வர் வாங்கி காயின்ஸாக வாங்க வைங்க, தயவு செய்து ஆர்னமெண்ட்ஸாக போவாங்க. சில்வர் வாங்குறீங்கன்னா காயின்ஸ் அண்ட் பார்ஸாக வாங்க. வாங்கி வச்சிங்கன்னா லாங் டேர்மில் டெஃபினட்டாக இட் பி யூஸ்ஃபுல். ஒருவேளை எனக்கு கோல்டு வாங்குற அளவுக்கு இப்போ கேஷ் இல்லை, 1 கிராம்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னா நம்ம முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சில்வர். ஓகே, சில்வர் வந்து ஒரு ரொம்பவே நல்ல ஒரு செக்மெண்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சில்வர்ஸ்லையோ காயின்ஸ்லையோ இல்லை பார்ஸ்லையோ சின்ன சின்னதாக வாங்கி வைக்கிறதும் இட் இஸ் பெட்டர். ஸோ சில்வர் இஸ் ஆல்சோ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சில்வரும் நல்லாவே கொடுத்துருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டினாமினேஷன் எப்படின்னா 5 கிராம் 10 கிராம் அந்த மாதிரி கிராம்ஸ் ஆஃப் சில்வர்ஸாக வாங்கி வைக்கிறதும் இட் வில் பி பெட்டர். நெக்ஸ்ட் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சில்வர். இன்னும் ஃபியூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா சில்வர் இஸ் கோயிங் டு பி அ பூம். நெக்ஸ்ட் மார்க்கெட், ஒரு ஜென்ரல் பப்ளிக்கோட மார்க்கெட் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா சில்வருக்கு தான் போகும். ஸோ சில்வரை வந்து நம்ம அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். சில்வர் இன்னைக்கு வெறும் 80-90 ரூபாயில் இருக்க சில்வர் நாளைக்கு 1000 ரூபாய் போகலாம், போகிறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. $32 இருக்க சில்வர் இதுக்கு முன்னாடி ஹையா எவ்வளோ போயிட்டு வந்ததுன்னு பாருங்க. ஆக்சுவலி இட் வெண்ட் அப் டு $50, $50 வரைக்கும் போயிருக்கு. இப்போ இருக்கிறதே $32. அப்போ இங்க இருந்து மறுபடியும் சில்வர் $50 போனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 70 to 80% என்ன ஆயிடும், டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மை எக்ஸ்பெக்டேஷன் இஸ் அதையும் தாண்டி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஃபார் சில்வர். அடுத்து மிடில் கிளாஸுக்கு கோல்டுன்றது சில்வர் தான். முடிஞ்ச வரைக்கும் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது இட்ஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஸ்டார்ட் டு பை சில்வர். ஃபிசிக்கலாக சொல்கிறேன், கிராம்ஸில் போயிட்டு ஒரு 5 கிராம் காயினோ 10 கிராம் காயின்ஸோ இல்லை பார்ஸோ போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சில்வராக வாங்குவீங்க. சில்வர் இன்னைக்கு நம்ம ஒரு காசுக்கு 120 ரூபா 122 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது எவ்வளோ போனால் 500லேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் இன்வெஸ்டிங் இன் சில்வர் rather than gold. My point of view has changed for
கோல்டு டு சில்வர். இப்போ நெக்ஸ்ட் ஆல்டர்னேட் ஆப்ஷன் வில் பி சில்வர் அண்ட் கோல்டு இருக்கிற அளவுக்கு சில்வர் இல்ல. இன்னைக்கு 100 ரூபாய் இருக்குது, நாளைக்கு 1000 2000 ஆயிடுச்சுன்னா லிட்டரலி இன் 5 இயர்ஸ் 2000 ஐ திங்க் 21 நான் பார்க்கும்போது 60 rupees சம்திங் இருந்துச்சு, இன்னைக்கு 120 125 rupees. ஸோ டபுள் ஆயிடுச்சு. சில்வர் இஸ் அ வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் லாங் டர்ம். ஸோ நான் சில்வர் பத்தி இந்த வாங்குங்கன்னு சொல்லும் போது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 60 ரூபா 70 ரூபா இருந்துச்சு, இன்னைக்கு 140 ரூபா இருக்கு சில்வர். ஏன் நம்ம ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி வந்து நம்ம ரிவ்யூ கொடுக்கும்போது கூட 120 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 145 வரைக்கும். 140 1000 ரூபாய் போகிறதுக்கு ஈஸி. 100 ரூபாயிலிருந்து 140 1000 ரூபாய் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. இன்னைக்கு நமக்கு 140 ரூபா இருக்கு சில்வர். 20% போட்டிங்கன்னா கூட கிட்டத்தட்ட 15 ரூபான்னு கணக்கு வச்சுக்கோங்களேன், 30 ரூபா கணக்கு. அப்போ 140 170 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி சில்வர். இந்த மீன் டைம் இது ஒன்ஸ் ஒரு பீக் எடுச்சுன்னா நெக்ஸ்ட் ராலி ஸ்டார்ட் ஆச்சுன்னா சில்வர் கேன் மூவ் அப் டு $50 ஈஸிலி. ஸோ அதனால நான் சொல்றேன், சில்வர் வந்து ஏதோ சும்மா வாங்கி வைக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. இண்டஸ்ட்ரியலாகவும் சில்வர் இஸ் யூஸ்ஃபுல். ஸோ நீங்க வாங்கலனாலும் இண்டஸ்ட்ரீஸ் வாங்க தான் போறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க டிமாண்டை புரிஞ்சுக்கிட்டு நிறைய எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சில்வரோட விலை பயங்கரமா ஷூட் போறதுக்கு. ஆனா 150 ரூபாய் இருக்க சில்வர் 1000 ரூபாய் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால மோஸ்ட்லி சில்வர் இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் 5 years to 10 years டவுன் த லைன்ல ஸோ ஆட்டோமேட்டிக்கா மக்களோட மைண்ட் செட் கோல்டுல இருந்து சில்வர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சில்வரோட பிரைஸ் மேபி 800 1000 ரூபாய் கூட போயிருக்கலாம். ஸோ அதனால வருமுன் காப்போம்ன்ற மாதிரி தான் முடிஞ்ச வரைக்கும் இப்பயே சில்வர்ல ஸ்லோவா 2 grams 5 grams 10 grams சின்ன சின்ன டினாமினேஷன்ஸா நீங்க ஒரு காயினாவோ பாராவோ வாங்கி வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம பாஸ் பண்ணும்போது இட் வில் பி அ வெரி குட் அசெட். அண்ட் கிட்டத்தட்ட எனக்கு 280 வாஸ் லைக் 4 times. ஸோ 300% எனக்கு சில்வர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. நான் 2021 ஸ்டார்ட் பண்ணேன் அட் தி எண்ட் ஆஃப் 2021 சில்வர் வாங்குறதுக்கு. ஸோ அரௌண்ட் 67 rupees அந்த டைமில் தான் ஜுவல்லர்ஸில் போய் வாங்கினேன். அது வந்து இப்போ விற்கும் போது அதே ஜுவல்லரில் தான் திருப்பி போயிட்டு அந்த கேஜிஸாக வாங்கினது மொத்தமாக எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது ஐ மேட் அ குட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ டோட்டலாக அதை விற்றுட்டேன். ஏன்னா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சில்வர் டு கரெக்ட் நவ். நீங்கள் கொஞ்ச நாள் முன்னாடி கூட நம்ம சில்வர் பற்றி வீடியோ போட்டிருந்தேன். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 5 monthsக்குள்ளே அந்த கேப்பில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் சில்வரை பற்றி. அதில் தெளிவாக சொல்லியிருந்தேன். அந்த டைமில் சில்வர் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ட்ரேடிங் அரௌண்ட் 120 rupees 130 rupees சில்வர் போயிட்டுருச்சு. அந்த டைமில் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் சில்வர் கண்டிப்பாக 250 300 400 வரைக்கும் போகும்ன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் 285 நம்மளதில் ரெக்கார்டட் ஹை. பட் வேற இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் அந்த சில்வர் ஸ்பீச்னால $84 வரைக்கும் போச்சு. அது ஒரு வேளை பஞ்சாக இருந்துச்சுன்னா நமக்கு இங்கே வந்து கிட்டத்தட்ட 300 ரூபாய் மேலே ஓப்பன் ஆகிருக்கணும். பட் 285 வாஸ் தி மேக்ஸிமம் ஃபார் இந்தியன் மார்க்கெட். ஏன்னா நம்ம ஓப்பனிங் டைமில் தான் அந்த ஜுவல்லர்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டோட ரேட்ஸ் எடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 285 and 281 மை செல்லிங் பாயிண்ட் வாஸ் அ வெரி குட் ரேட். ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் வைண்ட் இட் ஆஃப். இப்போ என்னென்னா ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ லிட்டில் பிட் ஆஃப் கரெக்ஷன் இன் சில்வர். கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சில்வர் போர்ட்ஃபோலியோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ 20% என்னோட மொத்தத்தையும் வித்துட்டேன். நான் எப்போவுமே இந்த கொஞ்சம் வச்சுக்கிட்டு இந்த ட்ரிம்மிங்னு சொல்லுவாங்க, என்னென்னா மேலே போக போக ட்ரிம் பண்ணிகிட்டே வரணும். அது ஈக்விட்டிஸ்க்கு செட் ஆகும், ஃபிசிக்கலுக்கு செட் ஆகும். ஸோ ஐ ட்ரை டு செல் ஆஃப் ஆல் மை சில்வர் பொசிஷன்ஸ். ஸோ மொத்தமாக நான் வித்துட்டேன். இப்போ கீழே வரோன்ற போது இப்போ நான் விற்ற போது பார்த்தீங்கன்னா 281 க்ளோஸ் பண்ணேன். அங்கே ஜுவல்லர்ஸ்லேயே நிறைய பேர் என்ன கேட்டாங்க, சார் ஏன் சார் இப்போ போய் விற்கிறீங்க, சில்வர் நல்லா ஏற போகுதுன்றாங்க, எல்லாரும் பாருங்க சார் வாங்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க நீங்கள் பாருங்க, நாளைக்கு உள்ள உங்களுக்கு சில்வர் தெரியும்ன்ட்டு சொல்லியிருந்தேன். அவங்க அடுத்த நாள் பேசும்போது கூட சொல்லியிருந்தாங்க, சார் எப்படி சார் கரெக்டாக சொன்னீங்க, 281 வித்துட்டு போயிட்டீங்க, அடுத்த நாள் 250 சார், கிட்டத்தட்ட 250 இப்போ 254 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 30 ரூபா இறங்கிடுச்சு அப்படின்னா. சரி இல்லைங்க, நம்ம அனலைசிஸ் பண்ணுறது தான், நம்ம ரெகுலராகவே நான் வாங்கும் போதும் அனலைஸ் பண்ணி தான் வாங்கின சில்வர் ஏற போகுதுன்னு, விற்கும் போதும் அனலைஸ் பண்ணி தான் விற்றது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் நில் ஆன் சில்வர். பட் ஐ வில் பி இன்வெஸ்டிங் 10% ஆஃப் மை போர்ட்ஃபோலியோ இன் சில்வர் இன் 2026. அதுவும் எனக்கு கீழே வந்தால் அது எவ்வளோ தூரம் கீழே வரணுன்றதை நம்ம பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு சில்வரை பற்றின வீடியோ திருப்பி வேணும், டெக்னிக்கலாக சார்ட்டில் அனலைஸ் பண்ணி சில்வர் எவ்வளோ தூரம் கீழே வரலான்றதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணோம், ரிவ்யூ மாதிரி கொடுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சில்வர் வேணும்னா சில்வர் பற்றி கமெண்ட் பண்ணுங்க, டெஃபினட்டாக நான் அதுக்கு ஒரு வீடியோ திருப்பி போடுறேன். பட் இப்போதைக்கு ஐ எம் நில் ஆன் சில்வர், பட் ஐ வில் பி ஆடிங் மை பொசிஷன்ஸ் 10%. ஸோ சில்வரில் 10% இந்த வருஷத்தில் கீழே வந்துடுச்சுன்னா அலோகேட் பண்ணுவேன். மேபி 200 அந்த ரேஞ்ச் பிரேக் ஆச்சுன்னா ஐ வில் பி இன்வெஸ்டிங் 10% ஆஃப் தி கேபிட்டல். இல்லை கொஞ்சம் இறங்க ஆவரேஜ் மாதிரி ஒரு 2% 3%ன்ற மாதிரி 3 ரவுண்டாக கூட வாங்கலாம். ஸோ தட் இஸ் ஆல்சோ அன் ஐடியா. ஸோ திஸ் இஸ் ஃபார் சில்வர். அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா
என்னோட போர்ட்ஃபோலியோ இந்த வருஷம் 20% இஸ் ஆல்ரெடி ஆன் கோல்டு. அதை அப்படியே தான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஏற்கனவே 20% என்னோட போர்ட்ஃபோலியோ கோல்டு இருந்துச்சு. இந்த வருஷமும் அது அப்படியே தான் கண்டினியூ ஆக போகுது. ஐம் நாட் கோன் இன்க்ரீஸ் இட் நெய்தர் டிக்ரீஸ் இட். ஏன் சில்வர் வித்தேன் கோல்டு ஏன் சார் விற்கலன்னா, சில்வர் வந்து இட்ஸ் ஹைலி வாலடைல் இன்ஸ்ட்ருமெண்ட். உங்களுக்கு மொமெண்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. கோல்டு அப்படி கிடையாது. சில்வர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மண்டே மார்னிங் இட் வென்ட் அப் டு 10%. அன்னைக்கு க்ளோசிங்லேயே திருப்பி 10% மைனஸ் ஆச்சு. அடுத்த நாள் 5% மைனஸ் ஆச்சு. திருப்பி வெனஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு 4% மேலே போச்சு. ஸோ சில்வர் இஸ் வெரி ஹைலி வாலடைல். பட் அதே டைமில் கோல்டு எடுத்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி 0.5%, 1%, 1.5% தான் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ கோல்டு இஸ் ஆல்வேஸ் கோல்டு. சில்வர் இப்போ இண்டஸ்ட்ரியலுக்கு நிறைய தேவைப்படுது. அதனால் உங்களுக்கு டிமாண்ட்ஸும் அதிகமாக இருக்குது. பட் இந்த டைமில் என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் போய் சில்வர் விற்கணும்லாம் நான் சொல்லலை. உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டுட்டு நீங்கள் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மார்க்கெட் வந்து எனக்கு அது ஹையாக தோணுச்சுன்றதுனால அண்ட் மோஸ்ட் எவர் நான் வாங்கி 4 மடங்கு ஆகிடுச்சுன்றதுனால ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைடு வித் சில்வர் ப்ராஃபிட்ஸ். அதனால் கொடுத்துருவாங்க. இப்போ கோல்டில் ஐம் ஹோல்டிங் 20% ஆஃப் மை போர்ட்ஃபோலியோ. ஸோ அது ஐ வில் பி கண்டினியூவிங். இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல கோல்டில். இப்போ இட் வில் பி சேம் ஃபார் 20% இன் கோல்டு. ஸோ மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் பி இன்வெஸ்டிங் 5% ஆஃப் மை போர்ட்ஃபோலியோ இன் கிரிப்டோஸ் திஸ் இயர். ஒரு 5% வந்து கிரிப்டோவில் போடணுன்னு இருக்கேன். ஏன்னா பிடிசி நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கிரிப்டோவில் சர்டன் காயின்ஸ் இருக்குது. அந்த காயின்ஸை நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல மொமெண்டம் இருக்கலான்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் 5% ஐ வில் பி அலோகேட்டிங் இன் கிரிப்டோ மார்க்கெட். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு கிரிப்டோவை பற்றின ஃபுல் வீடியோ வேணும் சார், கிரிப்டோனா என்ன, பிட்காயின்னா என்ன, கிரிப்டோனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, ஒரு ஃபுல் மாஸ்டர் கிளாஸ் மாதிரி கிரிப்டோ பற்றி எடுக்கணும்னாலும் கிரிப்டோ மாஸ்டர் கிளாஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அதை பற்றியும் நான் வீடியோ போடுறேன். ஸோ கிரிப்டோ 5% அண்ட் தென் ஐம் நாட் இன்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். உங்களுக்கே தெரியும். ஏன்னா நான் அனலைஸ் பண்ணும்போது நான் ஏன் இன்னொருத்தரோட அனாலிசிஸில் போய் போடணுன்றதுனால மியூச்சுவல் ஃபண்டில் ரொம்ப போட மாட்டேன் நான். பட் இருந்தாலும் என்னோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு கிட்டத்தட்ட 4 to 5% இஸ் தேர் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அரௌண்ட் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அரௌண்ட் ஐ திங்க் ஒரு 14-15 lakhs வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எனக்கு இருக்குது. ஸோ தட் வில் பி கான்ட்ரிபியூட்டிங் அரௌண்ட் 4% அந்த ரேஞ்சில் வந்து இட் வில் பி இன்சைட் மை போர்ட்ஃபோலியோ. அவ்வளோதான் மியூச்சுவல் ஃபண்டில் நான் போட்டு வச்சுருக்கிறது. ஸோ ஒரு 4 to 5% கண்ட்ரிபியூட் ஆகும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். தட்ஸ் இட். பட் இந்த வருஷம் 60% இட்ஸ் கோயிங் டு ஈக்விட்டிஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சில்வர் கம்மி பண்ண பார்த்தீங்களா, அதெல்லாம் ஐ எம் ட்ரைங் டு ட்ரான்ஸ்ஃபர் இட் ஃபார் ஈக்விட்டிஸ். நார்மலாக 50% ஈக்விட்டிஸில் வச்சுருக்கிறது இந்த வாட்டி 60% ஏற்றிருக்கேன். ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நிஃப்டி மை பெர்ஸ்பெக்டிவ் நான் அனலைஸ் பண்ணி பார்த்ததில் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் நிஃப்டி டு பூம் திஸ் கம்மிங் இயர். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, இங்கே 26,000 இருக்கக்கூடிய நிஃப்டி பை தி எண்ட் ஆஃப் தி இயர் ஆர் 1.5 years மேக்ஸிமம் 27 மிட், இல்லைனா மோஸ்ட் ப்ராப்ளி நெக்ஸ்ட் இயர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4,000 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் நிஃப்டி டு மூவ் அட்லீஸ்ட் டு 29 to 30K அந்த ரேஞ்ச் போகுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் த லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு 1 year to 1.5 yearsக்குள்ளே ஒரு 30,000 போகுன்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ தட் இஸ் வை ஐ எம் ட்ரைங் டு புஷ் ஆல் மை அதர் அசட்ஸ் டு ஈக்விட்டிஸ். ஸோ அதில் 60% ஆஃப் மை போர்ட்ஃபோலியோ இஸ் கெட்டிங் இன் டு ஈக்விட்டிஸ் மார்க்கெட். அந்த ஈக்விட்டிஸில் பார்த்தீங்கன்னா அதையும் டிவைட் பண்ணியிருப்போம்ல, எந்தெந்த ஃபண்ட் ஹவுசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா. ஸோ 50% பார்த்தீங்கன்னா நான் மிட் கேப்ஸ்லேயும், 30% ஃபார் லார்ஜ் கேப் அண்ட் 20% ஃபார் ஸ்மால் கேப். என்ன சார் எல்லாம் லார்ஜ் கேப்பில் தான் ஜாஸ்தியாக போடுவாங்க, மிட் கேப்பில் ஜாஸ்தியாக போடுறீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மை கன்விக்ஷன் அண்ட் மை அனாலிசிஸ், நான் லார்ஜ் கேப் அனலைஸ் பண்ணும்போதும் இண்டெக்ஸு, மிட் கேப் அனலைஸ் பண்ணும்போதும் மிட் கேப் எனக்கு இப்போ கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரிஞ்சது. ஸோ தட் இஸ் மை ஐம் போரிங் ஆல் மை 50% ஆஃப் தி ஈக்விட்டிஸ் கேபிட்டல் இன்டு மிட் கேப் and 30% for large cap and 20% for small cap. ஸ்மால் கேப்பில் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டாக்ஸாக பார்த்து அனலைஸ் பண்ணி எடுத்து வைப்பேன். அதில் சிலது ரொம்ப மைன்யூட் வந்து மேபி லைக் 5% ஐ வில் பி புட்டிங் இட் ஃபார் 20 stocks. ஸோ இதுதான் என்னோட போர்ட்ஃபோலியோட அலோகேஷன். ஸோ கோல்டு வில் பி 20%, சில்வர் வில் பி 10%, கிரிப்டோ 5%, மியூச்சுவல் ஃபண்ட் 5% அண்ட் equity 60%. Equities 60%, whole 100% எடுக்கும்போது mid cap will contribute 50%, large cap will be 30% and small cap will be 20%. because என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் நிஃப்டி இன் லாங் டேர்ம் வியூ 26 30K வரைக்கும் நல்ல ஒரு க்ரோத் இருக்கும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. போன வருஷம் எஃப்ஐஐஸ் புல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இந்த வருஷத்துலேருந்து திருப்பி ஃபண்ட்ஸ் உள்ளே வந்து மறுபடியும் போர் அவுட் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ ட்ரம்ப்போட டேரிஃப்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவோட இப்போது ட்ரேட் வார் என்ன ஆகிட்டு இருக்கு, இதெல்லாமே பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பட்
2026க்கு இதுதான் என்னோட போர்ட்ஃபோலியோட அலோகேஷன்ஸ். எப்பவுமே டைவர்சிஃபை பண்ணுங்க. ஒரே இடத்துல ஈக்விட்டிலே எல்லாத்தையும் போட்டுறாதீங்க. அண்ட் ஒரு கொஸ்டின் இருக்கலாம், சார் என்ன சார் பாண்டே போடலையே நீங்கன்ட்டு. ஐம் நாட் இன்டு பாண்ட்ஸ் மச். ஏன்னா இந்த ஏஜில் எனக்கு பாண்டு தேவைன்ற இது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் யூஆர் 45 ப்ளஸ் அப்படின்ற பட்சத்தில் டெஃபினெட்லி யூ நீட் அ போர்ஷன் ஆஃப் அமௌண்ட் இன் பாண்ட்ஸ். ஈக்விட்டிஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதில் ஒரு போர்ஷன் வந்து பாண்ட்ஸில் போடுறது தப்பு இல்லை. ஒன்ஸ் யூர் கோயிங் அபவ் 45-50னா பாண்ட்ஸ். பட் இப்போ என் ஏஜுக்கு ஐ டோன்ட் திங்க் ஐ நீட் கெட் இன்டு பாண்ட்ஸ். மேபி ஃபியூச்சரில் வேணால் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு திஸ் இஸ் மை அலோகேஷன் ஃபார் 2026. ஸோ நீங்களும் இது ஃபினான்ஷியல் அட்வைஸ் இல்லை, திஸ் இஸ் மை பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு உங்களோட டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஜஸ்ட் மை ஐடியாலஜி அண்ட் வாட் ஐ எம் கோயிங் டு டு இன் 2026. ஆல்ரைட். இந்த சொன்ன ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ நியூ இயர் வர போகிறதுனால ஸோ நியூ இயர்க்கான ஒரு ஸ்பெஷல் ஆஃபரோட வந்திருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ், ஆப்ஷன் கோர்ஸ் அண்ட் அட்வான்ஸ் கோர்ஸ் மூணுத்தையும் சேர்த்து ஃப்ளாட் 50% ஆஃபரில் தர போகிறோம். ஸோ இந்த ஆஃபரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 58,400லேருந்து ஸோ 29,500 இன்க்ளூசிவ் ஆஃப் 18% ஜிஎஸ்டியோட சேர்த்து தான் 29,500 இந்த ஆஃபரோடு கொடுக்குறோம் இப்போது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 100 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான். இந்த ஆஃபர் எவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா வேலிட் டில் January 5th வரைக்கும் வேலிடாக இருக்கும். ஸோ ஒரு 10 days மேக்ஸிமம் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ மேக் யூஸ் ஆஃப் தி ஆஃபர். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து 14 சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ட்ரெண்டிலேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல், நான் சொன்ன பார்த்தீங்களா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் எப்படி கண்டுபிடிக்கணும், அந்த மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல்லேருந்து உங்களுக்கு ஃபிபனாச்சி, ரீட்ரேஸ்மெண்ட், எக்ஸ்டென்ஷன், டபுள் டாப்ஸ், டபுள் பாட்டம், இதுக்கு அடுத்தது ஆப்ஷன்ஸில் வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும், ஆப்ஷனில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும், இதை பற்றின விஷயங்கள். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அட்வான்ஸாக மார்க்கெட்டில் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி எலியட் வேவாக இருக்கட்டும், காட்லி பேட்டர்னாக இருக்கட்டும், இது இல்லாமல் அடுத்த டிஃப்ரெண்ட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ், வெட்ஜ் பேட்டர்ன், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸை யூஸ் பண்ணி ஒரு காம்பினேஷனை எடுத்து எப்படி மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணுன்றதான் நம்மளோட ட்ரேடர்ஸ் யூஸில் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு சீரியஸ் ட்ரேடராக ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த கோர்ஸ் மூலிமா நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேனோ இந்த கோர்ஸ் முடிக்கும் போது அதோட ப்ராக்டிகல்ஸும் முடிச்சிங்கன்னா நீங்களும் ஒரு ஸ்டேஜில் நான் எப்படி மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இந்த ஜஸ்ட் யூடியூப்பில் சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறது மட்டும் இல்லை, நமக்கு ப்ராப்பர் ஆஃபீஸஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் 4 பிரான்ச்சஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ எல்லா பிரான்ச்சஸ்லையுமே ப்ராப்பர் ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. ப்ளஸ் ட்ரேடிங் ஃப்ளோரும் இருக்குது. என்னன்னா நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹோட்டல்ஸை வச்சுட்டு ஒரு நாள் எடுத்துகிட்டு அமுச்சு விட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு ப்ராப்பர் ட்ரேடிங் ஃப்ளோர். இப்போ சென்னை எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 members to 100 members உட்கார சீட்டிங். மதுரை எடுத்திங்கன்னா ஒரு 100 பேர் உட்காரலாம். பெங்களூர் எடுத்திங்கன்னா 50 பேர் 60 பேர் உட்காரலாம். கோயம்புத்தூரில் ஒரு 100 பேர் உட்காரலாம். ஸோ ஒன்னொரு இடத்துல ட்ரேடிங் ஃப்ளோரில் நம்மளோட ட்ரேடர்ஸ் எல்லாருமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிட்டு வாங்க. அத்தனை பேரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு சார்ட்ஸை எல்லாருமே கம்பைன் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. இது ஏதோ ஒரு ஜஸ்ட் கற்றுக்கிட்டு ஒரு பெட்ரூமில் உட்காந்து நீங்களே தனியாக பண்ணிட்டு தான் பார்த்தாது. உங்களுக்குன்னு ஒரு கைடன்ஸுக்கு ஒரு மென்டாரும் சரி, அங்கே ட்ரேடிங் ஃப்ளோரில் ப்ராப்பர் ட்ரெயினரோட ப்ளஸ் உங்கள் கூட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே விஷனோட ஒரே மைண்டு ப்ளஸ் ப்ராப்பர் நாலேஜோட உட்காந்து ட்ரேட் பண்ணும்போது யூ கேன் ஆல்சோ பிகம் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஸோ இதுக்காக தான் இந்த ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்ட் அண்ட் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரேடர்ஸோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐ விஷ் யூ ஆல் அ பெஸ்ட் சக்ஸஸ் ஃபார் திஸ் கமிங் நியூ இயர். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.